ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோட்ஸ் எழுதுனால என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நோட்ஸ் எழுதுனால என்னென்னா நம்மளுக்கு ஒரே நோட்டில் எல்லாமே எழுதிடலாம். அப்புறம் ரெண்டாவது யூஸ் என்னென்னா நம்மளுக்கு படிக்கிறது ரொம்ப டைம் சேவ் ஆகும். எல்லோரும் புக்கை 1 ஹவராக படித்தாங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஹவரில் படிச்சிடலாம். ஏன்னா நம்ம அதில் இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் நம்ம தொகுத்து எழுதி வச்சுருப்போம். அதனால் ஈஸியாகவே படித்து முடிச்சிடலாம். அது பிறகு என்ன யூஸ்னால் நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கலர் பென்லலாம் எழுதி வச்சுக்கலாம். புக்லேருந்து தான் மார்க் பண்ணலாமே அப்படின்னு இருக்கும். ஆனால் அதில் இடைக்க ஸ்டோரி அது இதுன்னு தேவையில்லாத விஷயம்லாம் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஆனால் நம்மளுக்கு மைனஸாக இருக்குன்னா பாட்டு எல்லா லைனும் எழுதுனா நம்மளுக்கு கொச்சை கொச்சையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் நோட்ஸ் எழுதி முடித்தா சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். சிலவங்க சொல்லுவாங்க புக்கில் இருக்கிறது அப்படியே கண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நோட்ஸ் எழுதி படிச்சு பாருங்கள், ஈஸியாக எல்லா படத்தையும் ஹேண்டில் பண்ணி படிச்சிடலாம். நம்மளுக்கு தேவையானது அப்படியே அம்புக்குறியெல்லாம் போட்டு எழுதுனோன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நோட்ஸ் எடுத்து படிக்க தான் பெஸ்ட்டு. ஆனால் இன்னும்